Hi students, welcome to our academy. Today நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள்ல அதாவது தமிழ் இலக்கியங்கள்ல தமிழ் சப்ஜெக்ட்லயே குறிப்பிட்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதாவது தமிழ்லயே நிறைய துறைகள் இருக்கும். நம்ம எழுதி போட்டு பார்த்துருப்பீங்க, நாடகம், வரலாற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது கவிதை, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும், சிறுகதை, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். ஒவ்வொரு துறைகளுக்கும் தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளுக்கும் தந்தை அப்படின்ற பெயர் இருக்கும். நம்மளுடைய எக்ஸாம்ஸ்லையும் இந்த மாதிரி தந்தை குறிப்பிடக்கூடிய ஒரு சில கேள்விகள் அதிகமாக கேட்டிருப்பாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதிகமான கேள்விகள் இந்த மாதிரி தந்தைகள், புது கவிதையின் தந்தை யார், சிறுகதையின் மன்னன் யார், அதே மாதிரி அதிகமாக தென்னிந்தியாவின் சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை யாரு, அதுக்கப்புறம் நமக்கு பழையகாலத்திலிருந்தே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னது ஜிஎஸ்ல, அது பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை யார், வெண்மை புரட்சியின் தந்தை யார், இதெல்லாம் வந்து ஜிஎஸ்ல கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு 7 தமிழ் இலக்கியங்கள்ல 7 வகையான துறைகளுடைய தந்தையை பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம பார்க்க போற இந்த 7மே தமிழ் புக்கில் இருந்து மட்டுமே எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? நீங்க எந்த விதமான கன்ஃபியூஷன் வேணும், இது ஜிஎஸ் டாபிக்ல வருதான் கன்ஃபியூஷனா, இது முழுவதுமாக தமிழை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ தமிழ் புக் இலக்கியம் தமிழ் புக்கில் இருந்து மட்டுமே இந்த 7 பேர்கள் எடுக்க போறோம். இதுல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்பதற்கான சான்ஸ் இருக்கு. அதனால மறக்காம கவனிச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம பேசுறது, நம்ம சொல்ற டாபிக்கே திருப்பி கேட்டாலே போதும், ஓரளவுக்கு நமக்கு ரிமெம்பர் ஆகுதா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முழுவதும் தமிழ் புக், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புது கவிதையின் தந்தை யாரு சொல்றாங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. புது கவிதை என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன புது கவிதை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவிதைங்கிறது வந்து என்ன சொல்றது, ஒரு செய்யுளுடைய ஒரு வடிவம் தான் என்ன சொல்றாங்க, கவிதைன்னு கூட சொல்றாங்க. இதுல வந்து புது கவிதை அப்படின்னாங்க. கவிதைனா நம்ம நார்மலா பழைய காலங்கள்ல செய்வது தான் கவிதை சொல்லுவாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய புது கவிதை இருந்தா ஒரு 4 வரிதையோ 5 வரிதையோ அடைமொழியிலையோ இந்த மாதிரி மாற்றம் காணக்கூடிய ஒரு கவிதையா இருக்கும். அதுதான் புது கவிதை. அந்த புது கவிதை துறையுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு? நா. பிச்சமூர்த்தி என்ற நபர் தான் புது கவிதையின் தந்தை. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் நாடக தந்தை. ஓகே, தமிழ் நாடக தந்தை நமக்கு வந்து யூனிட் 8 அந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா நாடகம் அந்த வார்த்தை வந்து இசை நாடகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவிய கலை, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால நாடகத்துறையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். அப்ப தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு? பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை யாரு? பம்மல் சம்பந்தனார். நெக்ஸ்ட் தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை யாரு? தமிழ் வரலாற்று நாவல். நாவல்னா நமக்கு தெரியும், ஒரு கதை மாதிரி ஒரு ஸ்டோரியை நீளமா போகக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் சொல்றோம் நாவல் சொல்றோம். இது வரலாற்று நாவல், ஹிஸ்டோரிக்கலா நாவல், கதைகள் நீளமா போகக்கூடியதுதான் சொல்றாங்க. வரலாற்று நாவலின் தந்தை யார் சொல்றாங்க? கல்கி. கல்கினா கல் கிருஷ்ணமூர்த்தி சாதாரண சொல்றாங்க, கல்கி அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாரு? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாரு? சர் ஆர்தர் காட்டன். ஓகே, இவர் வந்து தமிழ் இலக்கிய டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஆனா தமிழ் புக்கில் தான் இருக்கு. இது பாருங்க, இது ஜிஎஸ் நினைச்சாதீங்க, இது தமிழ் புக்கில் அந்த அணைகள் சம்பந்தமா நீர் சம்பந்தம் வரக்கூடிய இடத்துல இருக்கும். இவர் ஒரு பிரிட்டிஷ் நபரை சேர்ந்தவர் தான். ஆனா ரீசெண்டா என்ன சொல்றது, அந்த கல்லணை இருக்குல்ல, கல்லணை வந்து ஆராய்ச்சி செஞ்சிருப்பார். அந்த கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதுமே யார் தான்? இவர் தான், சர் ஆர்தர் காட்டன். யாரு? கல்லணைக்கு தி கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் வச்சதும் இவர் தான். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சர் ஆர்தர் காட்டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு 3 பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய நூலக அறிவியலின் தந்தை. இந்திய நூலக அறிவியலின், அதாவது இந்தியாவிற்கே தமிழ் நூலக அறிவியல் கிடையாது, இந்திய நூலக அறிவியலின் தந்தை தமிழகத்தை சேர்ந்த இரா. அரங்கநாதன். அவர் தான் இந்திய நூலக அறிவியல் தந்தை. இவருடைய பிறந்த நாள் தான் நம்ம என்ன சொல்றோம், என்னன்னு கொண்டாடுறோம்னா இந்திய நூலக தினமாக கூட கொண்டாடுறோம், நேஷனல் லைப்ரரி டே அப்படி கூட கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் தற்கால உரைநடையின் தந்தை. ஓகே, உரைநடையின் தந்தை ஒருத்தர் வேற நபர் இருக்கார். ஓகே, அடுத்த வீடியோ நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். இது பாட்டுனா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, யார் உரைநடையின், அதாவது தமிழ் உரைநடையின் தந்தை என்று யார் அழைக்கப்படுகிறார். அது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்கறது தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர். பார்த்துக்கோங்க, உரைநடைகிறது பழங்காலத்தில் வேறு வடிவம் இருக்கும். தற்காலத்து உரைநடைகிறது வந்து ஒரு கதை வடிவிலையோ அல்லது என்ன சொல்றது, ஒரு இரு நபர்களோ ஒரு குழுவோ பேசுற மாதிரி உரைநடை கூட இருக்குது. அப்ப தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர். இவர் வந்து சமீபத்து காலே ஒரு தமிழ் அறிஞர். கடைசியா திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை. இது திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை யார்? வந்து கால்டுவெல். அது இந்திய நபர் கிடையாது, வெளிநாட்டு நபர் தான். அதாவது வெளிநாட்டு நபர் இந்தியாவிற்கு வந்து, அதுவும் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்த நபர். இவர் எழுதிய புக்கு தான் என்னது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஒப்பிலக்கணம் என்ன அர்த்தம்னா திராவிட மொழியை திராவிட மொழிகளுக்குள்ள கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழையும் தெலுங்கையும் கம்பேர் பண்றாரு, தமிழ் மலையாளம் இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியையும் திராவிட மொழி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. அதனால இவர்
என்ன சொல்றாரு? திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்போ டோட்டலா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 7 வகையான 7 தமிழ் துறைகள் 7 இதுகளில் 7 துறைகளுடைய தந்தைகள் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்? புது கவிதையின் தந்தை யார் அப்படி பார்த்துருந்தோம்? ந. பிச்சமூர்த்தி. அதுக்கடுத்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் பார்த்துருந்தோம்? யார் நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படி பார்த்தீங்கன்னா சர் ஆர்தர் காட்டன். நெக்ஸ்ட் தமிழ் நாடகத்தின் தந்தை, தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? பம்மல் சம்பந்தனார் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய நூலக அறிவியலின் தந்தை அரங்கநாதன், தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர், திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம 7 தமிழ் துறைகளின் தந்தையை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல். அங்கங்கே நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும், அதாவது தமிழ்லேயே ஒவ்வொரு இயல் அங்கங்கே ஒவ்வொரு கிளாஸ் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணம் அந்த தந்தைகளுடைய பெயரை நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட் மீதி ஒரு 7 இருக்கக்கூடிய 8 நபர்களுடைய தந்தை துறைகளுடைய இலக்கண தந்தையுடைய பெயரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.